வந்து ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸோட ஃபார்மேட்டை ஃபுல்லாக இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துன்னா ஷீலா சிங்ஸ் எஸ் சாங் அப்படின்ட்டு இருக்குன்னா ஏ சாங் முன்னாடி வரும், பை ஷீலாங்கிறது பின்னாடி வரும். இந்த சிங்ஸ் அப்படிங்கிறத மாற்றி எழுதணும், ஆப்ஜெக்டை முதல்ல எழுதணும். அதை எப்படின்னு பார்த்துடலாமா? பாருங்க, ஆப்ஜெக்டை ஃபஸ்ட் எழுதியாச்சு, ஏ சாங்கு. பை ஷீலா அப்படிங்கிறத தள்ளி கடைசி எழுதியாச்சு, இஸ் சாங் அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது ஷீலா சாங் எ சாங் அப்படின்ட்டு. இதை வந்து என்ன பண்ணணும்னா ஏ சாங் ஃபஸ்ட் எழுதணும், பை ஷீலா ரெண்டாவது எழுதணும், சாங்கை வந்து மாற்றி எழுதணும். ஓகே, ஏ சாங் வாஸ் சங் பை ஷீலா. அடுத்து தேர்ட் ஒன் வந்து ஷீலா வில் சிங் எ சாங் அப்படின்றது. இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எ சாங் வில் பி சங் பை ஷீலா. இந்த ஃபார்மெட்டை மட்டும் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கொஞ்சம் ஈஸியானது. ஷீலா இஸ் சிங்கிங் எ சாங் கண்டினியூஸ் டென்ஸு. இது எப்படின்னா எ சாங் இஸ் பீயிங் சங் பை ஷீலா. ஷீலா வாஸ் சிங்கிங் எ சாங். இதுக்கான ஃபார்மேட் என்னென்னா எ சாங் வாஸ் பீயிங் சங் பை ஷீலா. ஷீலா ஹேஸ் சங் எ சாங் அப்படின்னு இருக்குன்னா எ சாங் ஹேஸ் பீன் சங் பை ஷீலா. ஷீலா ஹேட் சங் எ சாங் அப்படின்னு இருக்குன்னா எ சாங் ஹேட் பீன் சங் பை ஷீலா. அடுத்து வந்து ஷீலா வில் ஹேவ் சங் எ சாங். எ சாங் வில் ஹாவ் பீன் சங் பை ஷீலா. இந்த ஃபார்மெட்டு தான் ரொம்ப முக்கியமானது, எந்த இடத்துக்கு எப்படி மாறுது அப்படிங்கிறது. இது ஐ வந்தால் பை மீ போட்டு எழுதணும், வி வந்தால் பை எஸ் போட்டு எழுதணும், யூ வந்தால் பை யூ போட்டு எழுதணும். நான் ஆப்பிள் சாப்பிட்டேன், ஆப்பிள் என்னால் சாப்பிடப்பட்டது. ஹீ வந்தால் பை ஹிம், ஷீ வந்தால் பை ஹெர், இட்டு வந்தால் பை இட்டு, தே வந்தால் தெம் பை தெம். அதான் மீனா ஐ, அசுனா வி, யூனா யூ, ஹீம்னா ஹீ, ஹெர்னா ஷீ, இட்டுனா இட்டு, தேன்னா தெம்னா தே. அடுத்து ப்ரொனவுன்ஸ் ஐனா மீயா மாறும், வீனா அஸா மாறும், யூனா யூவா மாறும், ஹீ ஹிம்மு, ஷீ ஹெர்ரு, இட்டு இட்டு தே தெம். ஓகே, இன்னொரு வீடியோவில் பேசிவ் டு ஆக்டிவ் இன்னொரு வீடியோவை பார்க்கலாம்.